காஞ்சிபுரம் அதே போல் வந்து பார்த்தோம்னா பாண்டிச்சேரி, கடலூர், சென்னை வாழ் மக்கள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒரு அமாவாசைக்கும் மேல்மலையூர் போகிறது, வெள்ளிக்கிழமையில மேல்மலையூர் போகிறது, அந்த மாதிரியான விஷயங்களாக எல்லாம் போயிட்டு வருவாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கிறது, அங்கே வந்து சரியான தரிசனம் செய்ய முடியவில்லைன்னு நிறைய பேர் சொல்றது உண்டு. இனிமேல் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு அவ்வளவு தூரம் போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. அதே அளவுக்கு மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு 1000 வருட கோயில், கருங்கல் கோயில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கருங்கல் கோயில்கள் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சிவன் கோயில்கள் பார்த்துருக்கிறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெருமாள் கோயில் பார்த்துருக்கோம். கருங்கல்லிலே இருக்கக்கூடிய அம்பாளுடைய கோயில், அதாவது கங்காள பரமேஸ்வரி அம்பாளுடைய கோயில் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், காளி ஸ்வரூபமான அங்காள பரமேஸ்வரியோட கோயில், அந்த மேல்மலையனூர் கோயில் எந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்றதோ அதே அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அப்படின்ற மாதிரியான ஒரு கோயிலில் தான் இப்போ வந்து இருக்கும். இந்த கோயிலுடைய ஒரு பெருமை அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா, அந்த 1000 வருட விஷயம் அப்படின்றது மட்டுமல்லாமல் இங்கே அம்பாள் வந்து அப்படியே நிதர்சனமாக வந்து சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயம் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே உள்ளுக்குள்ள அம்பாள் உழவுவதை பார்க்க முடியும். அதே மாதிரி விசேஷமான ஒரு கற்களால் ஆன அம்பாளோட வந்து இப்ப பார்த்திருப்பீங்க, அம்பாளுடைய ஒரு சிலை வடிவம் எப்படி இருக்கிறது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்பாளுடைய ஒரு வடிவம் பார்த்துருப்பீங்க, அதாவது பின்னப்பட்ட வடிவம். அந்த மாதிரியான அந்த பின்னப்பட்டது ஏன் பின்னப்பட்டது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த முதல்ல நீங்க வந்து அந்த மூக்குத்தி போடுற மாதிரி பார்த்துருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கலைநயத்துடன் அந்த ஒரு அம்பாளுக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. பொதுவாக எந்த ஒரு இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு சிலைகளாகட்டும் எடுத்தோம்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு மூக்குத்தி அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு மை இருக்கு, அந்த சாந்து வச்சு தான் அதை வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் வந்து அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னா, அதற்கு துளையிடுவது போலேயே ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறார் அம்பாள். பக்கத்தில் வந்து இங்கே படிக்கட்டு கிட்ட நின்னாலே போதும், அவங்களோட வந்து நிதர்சனமாக நமக்கு தெரியும் எந்தெந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் இருக்குங்கிறத கண்டிப்பான முறையிலே நமக்கு வந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ அம்பாளோட விஷயம் வந்து அற்புதமாக ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ அந்த பக்கத்தில் இருக்காங்க இல்லையா இன்னொரு அம்பாள், அந்த அம்பாள் பற்றி. அந்த அம்பாள் ஆதி அங்காளம்மன் பேர். அந்த அம்மன், அந்த அம்மன் வந்து இந்த கோயில் கிருஷ்ணராயர் காலத்தில் கட்டின கோயில், கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டின கோயில் இருந்த கோயில். அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் ஆட்சி எடுக்கும் பொழுது விடாமுயற்சியால் இந்தியாவை வென்றார் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் சொல்லுவார். ஆனால் அவர் எப்பெல்லாம் நம்ம இந்தியாவில் படையெடுத்தாரோ அப்போல்லாம் நமக்கு என்ன முக்கியத்துவம், நம்ம எதை ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோமோ அதையெல்லாம் நம்ம மனசில் உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கொள்கை அது. அப்போ முஸ்லீம்களால் உடைக்கப்பட்ட விக்கிரகம் தான் இந்த விக்கிரகம் அப்படின்றது செவிவழி செய்தி தான் நம்மக்கிட்ட. அம்பாளோட ஒரு ஆதி அங்காளம்மனை வந்து அவங்க முதல்ல அங்காளம்மனை உடைச்சிருக்காங்க. பின்னப்பட்டது. ஆமாம், இது உடைச்சிட்டு நம்ம கையில் திருப்பி கிடைக்கக்கூடாது, கிடைச்சா திருப்பி நம்ம ஸ்தாபிதம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால ஒரு 250 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட எடுத்து போய் போட்டதாகவும் சொல்லுவாள். அதே மாதிரி இந்த அம்பாளுக்கு பாட்டு என்ன அப்படின்னா, குந்தினால் கூவத்தூர், குடிகொண்டார் மலையனூர், தங்கினால் தாழங்காடு அப்படிங்கிற ஒரு குந்தினால் கூவத்தூர், இது இந்த கூவத்தூர் தலம், குடிகொண்டால் மலையனூர் அப்படின்னு மேல்மலையனூர் தலமும், தங்கினால் இப்பத்தி பேர் தாழனூர் பேர், பழைய பேர் தாழங்காடு. ஓகே, இப்போ நமக்கு இந்த ஊருக்கு பேரே முதல்ல அந்த மாதிரி பாடி வச்சிருக்காங்க. இந்த ஊருக்கு பேரு கூவகம், கூப்பத்தூர் அப்படிலாம் பேர் உண்டு. இப்ப மருவி கூவத்தூர் அப்படிங்கிற காலத்துல அமர்ந்த காலத்துல அங்காளனுடைய குளம் நம்ம பார்க்கும்போது உட்கார்ந்த குளமா தான் அந்த ஆதி அம்பாள். அம்பாளுக்கு பேர் ஆதி அம்பாள்னு பேரு. அதுக்கப்புறம் நம்ம இந்துக்கள் ஆட்சி வரும் அம்பாள் அசரியர் வாக்கா, இப்போ கவுளி சொல்லுதுன்னு சொல்லுவா இல்லையா, அம்பாள் அசரியர் வாக்கா சொன்னதா என்னை எடுத்து வெளியில வைக்கக்கூடாது, நான் அவளை ஏதோ புது அம்பாள் வச்சுக்கணும். அப்போ ஏறக்குறைய அதுவும் ஆயிடுது, என்னையும் வச்சு தான் பூஜை பண்ணணும் அப்படின்றாலும் அம்பாள் அசரியர் வாக்கா சொன்னதா பெரியவாளுடைய செய்வழி செய்தி எல்லாமே. ஏன்னா நமக்கு ஒரு ரெக்கார்ட் அப்படின்றது காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால அம்பாளுக்கு பேர் ஆதி அம்பாள் பேர். அதுக்கப்புறம் இந்த அம்பாள் பிரதிஷ்டை பண்ணி 2 அம்பாளுக்கும் சேர்ந்து டெய்லி நித்தியப்படி பூஜைகள் நடந்துருக்கு. மாதாந்திர அமாவாசை நிகழ்ச்சிகள், சித்ரா பௌர்ணமி, ஊஞ்சல் உற்சவம், மாசி அமாவாசை, பிரம்ம உற்சவம் எல்லாமே ரொம்ப விசேஷமாக நடந்துருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மலையனூர் கோயில் இருக்கா அப்படின்னா, அங்கே வந்து நிறையா இந்த மாந்திரிகள் வேலைகள்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பொறுத்தவரைக்கும் இந்த அம்பாள் கிட்ட வந்து மனப்பூர்வமாக வேண்டி 2 நெய் தீபம் ஏற்றி அம்பாளை தரிசனம் பண்ணாலே அதுக்கு அந்த மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்துக்கு போகாமையே அம்பாள் அவளோட சௌகரியத்தை நடத்தி கொடுப்பா அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாலா இங்கே இருந்துருக்கா. அதாவது என்னன்னா, இப்போ இந்த செய்வினை அப்படின்ற மாதிரியான திருஷ்டி விஷயமாகட்டும், செய்வினை, அப்புறம் வந்து மனம் பேதலுக்கு போவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறது, ஏவல் செஞ்சு விடுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்திற்கெல்லாம் தான் வந்து பெரும்பாலும் மேல்மனைகளோட இந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அங்கே போய் சரியாகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக போவாங்க. இந்த அம்பாளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இங்கே வந்து அவங்கள பார்த்தாலே போகிறோம், அங்கே போயிட்டு நம்ம வந்து ஒரு பணம் செலவு பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமாக ஒரு பொருளை வாங்கி கொண்டு வந்தோம், அந்த மாதிரியான இதெல்லாம் தேவையே கிடையாது. சாதாரணமாக இங்கே வந்து பார்த்தாலே போதும். வெள்ளிக்கிழமையிலையோ அல்லது வந்து அமாவாசையிலையோ வேறு தினங்கள் இந்த மாதிரியான விசேஷ தினங்கள், செவ்வாய் வெள்ளி, அதுக்கப்புறம் அமாவாசை, இந்த தினங்கள் வந்தாலே போதுமானது. இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள், அதாவது இந்த ரீதியாக இந்த ஒரு பிளாக் மேஜிக் ரிலேட்டட் எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் கண்டிப்பான முறையில் போகுது. அது தவிர வந்து அம்பாளுடைய ஒரு விஷயத்தை பார்த்தாலே வந்து பிளாக் மேஜிக் அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டுமல்லாமே உங்களுக்கு
அற்புதமாக வந்து நமக்கு என்ன வேணுமோ அது வேண்டும், அதாவது மங்களநாயகின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி மங்களநாயகியாகத்தான் அமைந்திருக்கிறார். எந்த ஒரு விஷயம் வேண்டுமானாலும் என்ன வரம் வேண்டாலும் கேட்டால் கண்டிப்பான முறையிலே கொடுக்கக்கூடியவள் இந்த அங்காள பரமேஸ்வரி. இங்கே வந்து இந்த கருங்கல் கோயிலுடைய ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கிறது, அதுக்குண்டான திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த திருப்பணியில் கலந்து கொள்ள வேண்டும், அதாவது உங்கள் மூலமாக ஏதாவது ஒரு மூட்டை சிமெண்ட்டோ அல்லது வந்து ஏதாவது ஒரு செங்கல்களுக்கோ எந்த ஒரு விஷயத்திற்காக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயம், நானும் வந்து இந்த ஒரு இதில் பங்கு கொள்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களுக்கு ஆசைப்பட்டிருந்தா அதை நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அது யாரை காண்டாக்ட் பண்ண வேண்டும், இந்த கோயில் அரங்காவலராகட்டும் அல்லது வந்து இவரையே காண்டாக்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பாக நம்ம வந்து அந்த விஷயத்தையும் போடுறேன். அதேமாதிரி உங்களுக்கு வந்து லிங்க், லொக்கேஷன் லிங்க்கும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எங்கே இருக்குது அப்படின்னா, கூவத்தூர்னா தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் இருந்தாலும் வந்து இந்த கூவத்தூரில் எங்கே வந்து கேட்டாலும் இந்த அம்பாளை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக வர வேண்டும். அதாவது வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இருந்தீங்கன்னா கூட இந்தியா வரும்போது கண்டிப்பான முறையில் இந்த ஒரு கோயிலுக்கு வர வேண்டும். இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய சென்னை மக்களாகட்டும் அல்லது காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி, கடலூர் இருக்கிறவங்களாம் ரெகுலராகவே இங்கே வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகலாம். வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் 2 விளக்குகளை ஏற்றி வைத்து போனீங்கன்னா அப்பவே உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தா தெரியும். ஏன்னா இங்கே வந்து பக்கத்தில் நின்று பார்க்கும்போதே அம்பாளுடைய வீரியத்தன்மை என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இங்கே பக்கத்தில் வந்து 2 இடத்துல நிற்கும்போது அந்த கர்ப்பகிரகத்தோட அந்த ஒரு ரீச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. கண்டிப்பான முறையிலே அனைவருமே வந்து